வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்கள் குறித்து வருகின்ற 22ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் 39,618 கோடி ரூபாயை ஜப்பான் வங்கி முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை திரைப்பட விழாவில் சசிகுமார் அவர்களுக்கு சிறந்த நடிகர் விருது வழங்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ₹6.50 உயர்ந்துள்ளது. நெல்லையில் அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்தார். 1,98,00,000 ரூபாயில் கட்டப்பட்ட இசைமுரசு நாகூர் ஹனீஃபா நூற்றாண்டு பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 1% கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்று மாலை 6 மணிக்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2022ஆம் ஆண்டு முதல் 25ஆம் ஆண்டு வரை 636 சிறைவாசிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 49வது புத்தக கண்காட்சியை ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புளியந்தோப்பில் இன்று 1,500 குடும்பங்களுக்கு பரிசுப் பொருட்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவ பெருமக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். சபரிமலை தங்கத் திருட்டு தொடர்பாக விவகாரத்தில் கேரள உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசியையொட்டி சொர்க்கவாசல் திறக்கப்பட உள்ளது. 2026ஆம் ஆண்டில் நடைபெற உள்ள T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் புதிய சர்வதேச விமான நிலைய கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் பாராசூட் சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர் உள்ளதா என்று மேற்கண்ட இந்த 3 இணையதளங்களில் சரிபார்க்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் LVM-3M 6 ரக ராக்கெட் ஏவப்படுவதால் வருகின்ற டிசம்பர் 24ஆம் தேதி பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே கோவளத்தில் 350 கோடி ரூபாய் செலவில் 6வது நீர்த்தேக்கம் அமைக்கும் பணிக்கு வருகின்ற 29ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 268 கோடி ரூபாயில் சோழிங்கநல்லூர் மற்றும் துறைப்பாக்கத்தில் வணிக வளாகங்களுடன் ஒருங்கிணைந்த மெட்ரோ நிலையங்களை கட்டுவதற்காக தனியார் நிறுவனத்திற்கு மெட்ரோ நிர்வாகம் ஒப்பந்தம் வழங்கியுள்ளது. சென்னை OMCA மைதானத்தில் ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் புத்தக காட்சியை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாத வாக்காளர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் மற்றும் 18 வயது பூர்த்தியடைந்தவர்களுக்காக இன்றும் நாளையும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹160 அதிகரித்து 1 சவரன் 99,200 ரூபாயாகவும் 1 கிராம் 12,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ₹5 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 226 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னை பெசட் நகர் கடற்கரையில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் உணவு திருவிழா நாளை தொடங்கி வருகின்ற டிசம்பர் 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்காவில் தற்காலிகமாக மூடப்பட்ட இந்திய விசா சேவை மையம் நேற்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டது. 2024-25ஆம் நிதியாண்டிற்கான வருமான வரி அறிக்கையை இதுவரை தாக்கல் செய்யாதவர்கள் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அவசியமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 98% பொருட்களுக்கு வரிவிலக்கு தொடர்பாக இந்தியா ஓமன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலத்திற்கு செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் முடிவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் 97 லட்சம் பேர் இப்பட்டியலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று முதல் வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி வரை புதிய வாக்காளர்களுக்கான படிவம் 6 விநியோகம் செய்யப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார்.
இருதய இடையீட்டு சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்றதை அடுத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஓசூரில் வருகின்ற 27ஆம் தேதி காவேரி கூக்குரல் சார்பில் ஒருமுறை நடவு ஆயுள் முழுவதும் வரவு கருத்தரங்கு நடைபெற உள்ளது. இராணுவத்துறையில் வீர மரணமடைந்த படைவீரரின் வாரிசிற்கு கருணை தொகை வழங்கினார் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்கள். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் துறைப்பாக்கம் மெட்ரோ நிலையங்களில் வணிக வளாகங்களுடன் ஒருங்கிணைந்த நுழைவு மற்றும் வெளியேறும் கட்டமைப்புகளை வடிவமைத்து கட்டுவதற்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் டிசம்பர் 22ஆம் தேதியன்று அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல தற்காலிகமாக படகு சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் மேலும் 125 மின்சார பேருந்து சேவையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள், பேரணி உள்ளிட்டவற்றிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஜனவரி 5ஆம் தேதிக்குள் வெளியிட தமிழ்நாடு அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 4 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்கள் சார்பாக இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. செபி உள்ளிட்ட 3 சட்டங்களை ஒருங்கிணைத்து பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்த புதிய மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழு UGC வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதியன்று தொடங்க உள்ள தேசிய தகுதி தேர்விற்கான பாடவாரியான தேர்வு தேதியை வெளியிட்டுள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக ராம்ஜி மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த தமிழக காவல்துறைக்கு தவேகா தலைவர் விஜய் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதி சட்டத்தை ரத்து செய்து அதற்கு பதிலாக ராம்ஜி என்ற புதிய சட்ட முன்வடிவை கொண்டு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். டெல்லியில் பாரத் கால் டாக்ஸியை ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவெற்றியூரில் மீன்பிடி துறைமுகத்தில் கடல்சார் உயரடுக்கு படையினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் அவர்கள். அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்கும் மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க வரி விதிப்பால் தமிழ்நாடு ஏற்றுமதி துறைக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதற்கு விரைந்து தீர்வு காண பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.